राम राम जय जय शंकर हर हर शंकर श्री गुरुभ्यो नमः. சாபத்துக்கு உள்ளான ஐராவதமானது பூலோகத்துல 100 வருஷம் காட்டு யானையா திரிஞ்சு கடைசியில அந்த கதம்பவனத்துக்கு அங்க இருக்கிற பொற்றாமரை குளத்தை பார்த்த உடனே அதுல ஸ்நானம் பண்ணி தன்னுடைய சாபம் நீங்கி பழைய ரூபமே அதுக்கு வரவும், கரையில இருந்தக்கூடிய அந்த ஒளி வீசக்கூடிய மரகத வடிவாக இருந்த அந்த சிவபெருமான சோமசுந்தர கடவுளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு வலம் அங்க இருக்கிற பூவெல்லாம் பறிச்சு அதுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த சுவாமிக்கு அப்படியே தொழுது நிக்கிறது, கீழே விழுந்து வணங்குறது. அப்ப சுவாமி கேட்கிறார், பா நீ என்ன வேணும், உனக்கு எதுக்காக நீங்க என்ன வேணும்னு சொல்லி வந்தது எவன், நீ வேண்டும் வரம் எவன் உரைத்திடு அப்படின்னு சொன்னான். உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேளு அப்படின்னா உடனே அந்த யானை என்ன பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு அப்படியே மனசுல அப்படியே ரொம்ப ஒரு பெருமிதம், தனக்கு கூட இறங்கி பகவான் இந்த மாதிரி பண்ணாருன்னு சொல்லிட்டு அது தன்னோட கதையெல்லாம் சொல்லிட்டு என்னத்தினால சாபம் ஏற்பட்டது, எதுக்கு பூலோகத்துக்கு வந்தது, எப்படி எல்லாம் அலைஞ்சது, இப்ப எப்படி இந்த கதம்பவனத்துக்குள்ள நுழைஞ்சு இந்த ஒரு பெரும் பேரை அடைந்ததுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு அது சொல்றது உங்களுடைய தரிசனமே கிடைச்ச அப்புறம் அதுக்கப்புறம் வேற ஏதாவது உலகத்துல வேணுமா, சுவாமி நம்ம கிட்ட அப்புறம் எனக்கு 2 படி புழுங்கல் அரிசி வேணும்னு தான் கேட்போம். அஷடு இல்லையா? உடனே நம்ம என்ன கேட்கணும் பெருசா, இன்னைக்கு உன்னுடைய அருகாமையிலேயே இருந்து உன்னையே வணங்கி உன்னையே தொழுது உன்னுடைய அடியாரோட கூட்டத்தில் இருக்கணும் அப்படின்னுங்கிற வார்த்தை தானே கேட்கணும். அதை விட்டு கண்ணாபனான்னு கேட்பாளா? இந்த ஐராவதம் தெய்வலோகத்து யானையிலேயே ரொம்ப சாமர்த்தியமா சொல்லிட்டு உன்னை பார்க்கக்கூடிய உன்னை தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்ச அப்புறம் எனக்கு வேற ஏதாவது குறை இருக்கிறதுக்கு வழி உண்டா அப்படின்னுது. அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னா, இருந்தாலும் ஒண்ணு மனசுல ஒரு ஆசை இருக்கு, அதை சொல்லாம இருக்கிறது என்னால முடியல, அதை நான் சொல்லுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எலும்புகளாலான அணிகளை எல்லாம் பூண்டு கொண்டிருக்கக்கூடிய எனது தந்தையே, இந்த விமானத்தை இந்திரனால் கொடுக்கப்பட்டது. இதை 8 யானைகள் தாங்கிறது. இந்த 8ஓடு 9வது யானையா நானும் இங்கிருந்து உன்னுடைய திருவடிக்கு முன்பாக இந்த விமானத்தை தாங்கி கொண்டு உண்மை தரிசனம் பண்ணி கொண்டு இந்த விமானத்தை முதுகுல சுமந்து கொண்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை என் உள்ளத்துல எழுந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒண்ணுதான் எனக்கு வேணும், இதை முடிஞ்சா நீங்க கொடு, இதை கொடுத்தேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம், வேற எதுவுமே வேண்டாம், உமக்கு பணி செய்வதாகிய உமக்கு தொண்டு செய்வதாகிய இந்த ஒரு வாய்ப்பை மட்டும் கொடுத்தா போரும் அப்படின்னு சொல்லிட்டு என்பு அப்படின்னு சொல்லிட்டு, என்புன்னு எலும்புன்னு அர்த்தம். இங்க லா இல்ல, இங்க ஆரம்னா மாலை, ஆரம்ங்கிறது இங்க தமிழ்ல ஆரம்னா, கரி அப்படின்னா யானை, வேழம் அப்படின்னாலும் யானை, கயம்னாலும் யானை, கயமுகன் அத கஜாங்கிறது கூட ஜாக்கு யாரி சொல்லுவா, கயம் அப்படின்னாலும் யானை தான். அடுத்த லால்னு என்னோட மனசுக்குள்ள இது தோணிருக்கு, இது மக்கள் நீங்க தாங்கோ அப்படின்னு கேட்போம். இப்ப பகவான் என்ன சொல்றாருன்னா, நீ கேட்கறதுன்னு ரொம்ப சந்தோஷம், எனக்கு என் பக்கத்திலேயே எப்பவும் இருக்கணுங்கிற, என்னுடைய மேல இருக்கக்கூடிய இந்திர விமானத்தை தாங்கணுங்கிற, நீ சொல்றதெல்லாம் ரொம்ப கரெக்டு தான். ஆனா உனக்குன்னு ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு பணி என்ன அப்படின்னு சொன்னாக்க, இந்திரனோட லோகத்துல போய் அவனுக்கு யானையாக பட்டத்து யானையாக இருக்கணுங்கிறது தான் உனக்கு, அப்படிதான் உனக்கு எழுதி வச்சிருக்கு. இப்ப இந்திரனும் என்னுடைய பக்தர்கள்ல ரொம்ப வேண்டியவன் தான், எங்கிட்ட அன்பு உடையவன் தான், உண்மையான அன்போடு கூடியவன் தான். நீ அவனை சம்பந்து செஞ்சா அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இப்ப நீ எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செயலை செய்ய வேண்டும் அப்படின்னு நீ நினைச்சேன்னா, என்னுடைய இந்திர விமானத்தை நீ தாங்கறதுக்கு பதிலா நீ அந்த இந்திரனையும் சம்பந்து செல்லக்கூடிய பட்டத்து யானையாக நீ இருந்தேன்னு சொன்னாக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ரிஷப வாகனத்துல காட்சி தந்த இந்த பரமேஸ்வரனானவன் இன்னும் அதுக்கு நிறைய வரங்கள்லாம் கொடுத்து அது கொஞ்சம் நல்ல ஆரோக்கியமா எப்பவும் இருக்கணும், நன்னா இருக்கணும், எப்பவும் தேவலோகத்திலே இருக்கணும், தன்னோட பணிகளை வலுவாது செய்யணும், எந்த சாபத்துக்கும் ஆளாகக்கூடாது, இப்படி பலவிதமான வரங்களை எல்லாம் அந்த வெள்ளை யானையாகிய ஐராவதத்துக்கு கொடுத்துட்டு அவர் மறைஞ்சு போயிட்டார் அப்படிங்கிறது அடுத்த பாடல்ல நம்ம பார்க்கிறோம். இடையரா அன்பின் வேழம் இங்கனம் கூற விண்ணாடு உடையவன் அன்பால் மெய்வின்பு உடையவன் அவனை தாங்கி அடைவதே நமக்கு வேண்டும் அகமகிழ் என்ன இன்னும் விடையவன் வரங்கள்
வரங்கள் நல்கி விடை கொடுத்து அருளினானே அப்படின்னு. இடையரா அன்பின் இந்த மாதிரி அன்பு கொஞ்சம் கூட மாறாத குறையாத வித்தியாசப்படாத அன்பை உடைய அந்த வேழம் இருக்க அந்த யானை இங்கனம் கூற என்ன குறித்து உன்னுடைய இந்த விமானத்தை நான் சுமக்க வேண்டும், 8ஓடு 9வது யானையாக இருந்து சுமக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன அந்த யானை அப்படி கேட்ட உடனே விண்ணாடு உடையவன் நம்பால் மெய் அன்புடையவன், அந்த வானவர் நாடாகிய இந்திர லோகத்தை அந்த சொர்க்க லோகத்தை ஆளக்கூடிய அந்த இந்திரனானவன் நம்பால் மெய் அன்பு உடையவன் எங்கிட்ட ரொம்ப உண்மையான அன்பு உடையவன். அவனை தாங்கி அடைவதே, நீ அவன் அங்க போய் இருந்துட்டு அவனுக்கு பணி செய்து அவனை சுமந்து செல்றதுதான் எனக்கு ரொம்ப நமக்கு வேண்டும், எனக்கு ரொம்ப வேண்டியது அகமகிழ்வு என்ன. இதுதான் எனக்கு உண்மையிலேயே சந்தோஷத்தை தரக்கூடியது. அதனால நீ திருப்பி அங்கேயே போ அப்படின்னு சொல்லி விடையவன் வரங்கள் நல்கி, விடையவன் ரிஷப வாகனத்தை உடையவனான பரமேஸ்வரன் நிறைய பல வரங்களை எல்லாம் கொடுத்து அதுக்கு விடை கொடுத்து அனுப்பினான். விடையின 2, விடையவன்னா எருதை உடையவன், விடையின எருது ரிஷபம்னு சொல்லலாம், விடையின பதில் அப்படின்னு சொல்லலாம், ஒரு கேள்விக்கு பதில் அப்படி கொடுத்து அருளினான், அருளை செய்தான். வேழம்னா யானை, விண் நாடுன வானவர் உலகம், அந்த நாடு சொர்க்கலோகம், அதை உடையவன் இந்திரன். விடையவன்ன விடையின எருது ரிஷபம், அதை உடைய பரமேஸ்வரனான சிவன் அப்படிங்கிறது இந்த பாடல்ல பார்த்தோம். இப்படி பகவானுடைய ஒரு அருள் தனக்கு இருந்துருக்குன்னு சொன்னா எந்த கஷ்டமும் கிடையாது, யாருக்கும் பயப்பட வேண்டாமே. இது உடனே பகவானே நேர பார்த்துடுத்து அவரை பார்த்து அவருக்கு அர்ச்சனை பண்ணினாலையும் அதுக்கு பூஜை பண்ணினாலையும் அவர் நேர தோண்டியனாலையும் என்ன வர வேணும் கேள் அப்படின்னு கேட்டு இது என்ன சொல்லுது, உமக்கு பணி செய்யறது தான் எனக்கு வேணும்னு சொல்லுது. ஏன்னா இந்த பகவானுக்கு பணி செய்தாலே வேற எதுக்கும் பயப்படவே வேண்டாம். இத ரொம்ப அழகா வள்ளலார் இடத்துல சொல்லுவார், ஏ மனமே, நீ எப்ப பார்த்தாலும் ஓச்சல் ஒழிவில்லாத துன்பத்தை அடைஞ்சு நீ எதுக்காக கவலைப்படுற? நீ உண்மையான நிலையை நீ புரிஞ்சிக்கவே இல்லையே. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, கடல்ல கல்லு கட்டி தூக்கி போட்டாலே திருநாவுக்கரசர், அவர் பகவானான சிவன் அந்த நமச்சிவாய மந்திரத்தினுடைய ஒரு பலத்தினாலே அவர் அப்படியே பாதுகாப்பா கொண்டு கரையில சேர்த்தாருன்னு உனக்கு தெரியாதா? நீ அதே மாதிரி நமச்சிவாயன்னு சொன்னா அந்த மந்திரமே நமக்கு பெரிய துணையாகுமே. அப்படி நீ இந்த மந்திரத்தை ஜெபித்து கொண்டிருந்தேன்னு சொன்னாக்க அந்த கற்பக சோலை நிறைந்த அந்த வானவர் உலகத்துக்கு அரசனாக இருக்கக்கூடிய இந்திரனே உன்னை எதிர்த்தாலும் சரி, மன்மதன் தன்னுடைய மலரம்புகளை பிரயோகித்து உன்னை மயக்கினாலும் சரி, யமனே உன்னோட உயிரை கவர்ந்து செல்வதற்காக எதிர நின்னாலும் சரி, இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் உங்ககிட்ட கோபப்பட்டாலும் சரி, இல்ல அப்பேற்பட்ட நாராயணனே உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு வந்தாலும் சரி, அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. அது எல்லாத்தையும் இந்த நமச்சிவாய மந்திரமானது எளிதில வென்றுவிடும் அப்படின்னு இங்க சொல்றார். அதுதான் இந்திரனும் பண்ணினா, அதே தான் இந்த யானையும் பண்ணித்து. காவின் மன்னவன் எதிர்க்கனும் காமன் களைகள் எவினும் காலனே வரினும் பூவின் மன்னவன் சீரினும் திருமால் போர்க்கு நேரினும் பொருள் அல்ல நெஞ்சே. ஓவில் மாதுயர் எத்தனை கடைந்தாய் ஒன்றும் அஞ்சேல், நீ உளவு அறிந்திலையே நாவின் மன்னரை கரைதனில் சேர்த்த நமச்சிவாயம் காண் நாம் பெரும் துணை. அந்த நமச்சிவாய மந்திரம் நமக்கு துணையா இருக்கும்போது எதுக்காக நீ கவலைப்படுற? எதுக்குமே கவலைப்படவே வேண்டாமே, அந்த மந்திரமே நம்மளை காப்பாற்றிடுமே அப்படின்னு சொல்லி ஒரு குழு அவர் கொடுக்கிறார். அந்த குழுக்கு ஏத்த மாதிரி இங்க இந்திரனும் சரி, இந்திரனுடைய யானையும் சரி, அப்படி சிவபெருமானை வழிபட்டு சோமசுந்தர கடவுளுடைய அருள்னால இந்திரனும் சாபங்கனுடைய வினைகள் நீங்க பெற்ற தன்னுடைய உலகத்துக்கு போக போறான். அதை பத்தி பின்னாடி சொல்ல போற. அதுக்கு முன்னாடி ஐராவதத்தை அங்க அனுப்பிச்சான். இவன் போகும்போது வரவேற்கிறதுக்கு யானை அங்க இருக்கணுமோ, நான் மாலை போட்டு கூப்பிடுறதுக்கு, அதனால ஐராவதத்தை முதல்லயே அனுப்பிச்சுட்ட. அதுக்கப்புறம் விடை கொடு வணங்கி ஏகும் வெள்ளானை நேத்திசை அடைந்து தன் பெயரா தடம் முற்ற தன் பாலரை அணையும் கணேசன் தன்னையும் கண்டு அர்ச்சனை செய்து இடையரா அன்பு தானும் அங்கிருக்கும் எல்லையில் செய்தி கேட்டு அருள்கூர் கடவுளர் பெருமான்
உழையரை விழித்து எம் கழித்தனை கொணர்க என்று பெற்றான் அப்படின்னு இந்த பாடல். இதுல வெள்ளை யானை என்ன பண்ணிட்டு பரமேஸ்வரன் விடை பெற்றுக் கொண்டு அவருக்கு நன்றி சொல்லிட்டு நேர கிளம்பிடுச்சு. அங்கேருந்து இனிமே வந்த வேலை முடிஞ்சு போச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன படுத்தினா தன்னோட பெயரால ஒரு குளம், அந்த கரையில ஒரு சிவலிங்கம், பக்கத்திலே ஒரு விநாயகர், எல்லாரையும் அங்க வந்து பிரதிஷ்டை பண்ணி, அது தேவலோகத்து யானை மனசால நினைச்சால நிமித்த மாத்திரமே அது எல்லாம் நடந்துடும் இல்லையா? அப்படி மனசால நினைச்சு எல்லாத்தையும் பண்ணின உடனே அதுக்கு வந்து அர்ச்சனை எல்லாம் செஞ்சது. தன்னுடைய இடையறாத பக்தியினால அங்க இருக்கும்போது இதுக்கு இன்னும் போகிறதுக்கு மனசு அல்ல. தன்னுடைய பழைய நிலைமை கிடைச்சாச்சு, நேரம் வந்து சுவாமியும் சொல்லிட்டார் நீ அங்க போன்னு சொல்லி. ஆனா அதுக்கு என்ன இங்க விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. தான் எப்படி ஒரு குளத்தையும் ஏற்பாடு பண்ணி அந்த கரையில சிவனையும் பிரதிஷ்டை பண்ணி ஒரு விநாயகரையும் வைத்து அருள செய்து அந்த இடத்துல வந்து அர்ச்சனையும் பண்ணின்று அது ஒரு அன்பு மாறாது இருக்கும்போது அங்க இந்திரன் இருக்கான இதை பத்தி தெரிஞ்சது அவனுக்கு அவனுடைய ஆள்கள்லாம் ஒற்றர்கள்லாம் வந்து இருந்து பார்த்து இங்க இருந்து அங்க போய் சொல்லிட்டா இப்படி இருக்கு நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த இந்திரன் பார்த்தான், ஐயோ இந்த யானையை விட்டா நமக்கு வேற எதுவும் கிடையாது, இதோட தான் நம்ம பழக்கப்பட்டிருக்கோம், இத்தனை வருஷமா இருந்திருக்கிறது, இப்ப போய் பூலோகத்துக்கு போய் அங்கேயே தங்கிடுச்சோன்னா கஷ்டமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆட்களை எல்லாம் அனுப்பிச்சு அந்த யானை எங்க இருக்குன்னு பார்த்து கூட்டின்னு வாங்கோ அப்படின்னு அனுப்பிச்சாங்க. இந்த பாடல்ல சொல்றாரு அவர். விடை கொடு வணங்கி ஏகும் வெள்ளானை, பகவான் கிட்ட விடை பெற்று கொண்டு வெளியே தன்னுடைய ஊருக்கு செல்ல வேண்டும் என்று கிளம்பிய யானை என்ன பண்ணித்தன மேற்கு திசையை அடைஞ்சு தன் பெயரால் தடாமுற்று அன்பால் அரணையும் கணேசன் தன்னையும் அந்த கரையில என்ன படுத்து தன்னோட பெயரால் ஒரு குளத்தையும் அங்கே பரமேஸ்வரனையும் விநாயகரையும், பரமேஸ்வரனுக்காக ஒரு லிங்கம் தன் பேர்ல, அது என்ன ஐராவத லிங்கம், ஐராவத குளம் அப்படின்னு சொல்லி ஐராவத விநாயகர் அப்படின்னு எல்லாத்தையும் கணேசன் எல்லாரையும் அங்க கண்டு அர்ச்சனை செய்து அங்க எல்லாத்தையும் பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு திடையரா அன்பும் தானும் அங்கிருக்கும் எல்லையில் இப்படி வந்து இடையராத அன்போடு கூடி அங்க பூஜை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த யானையை மெல்லையில் செய்தி கேட்டு இது இப்படிதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இந்த எல்லையில அந்த கதம்பவனத்துடைய எல்லையில இப்படி இந்த யானை பூஜை பண்ணிட்டு அங்கேயே சந்தோஷமா இருக்குன்னு கேட்ட இந்திரன் என்ன பண்ணா செய்தி கேட்டு அருள்கூர் கடவுளர் வருமான், கடவுளுக்கு சமமாக இருக்கக்கூடிய கருணையோடு கூடிய அந்த இந்திரனான என்ன பண்ணான்னா உழையரை விழித்து தன்னுடைய ஒற்றர்களை எல்லாம் கூப்பிட்டு தன்னுடைய ஏவலாளர்கள் காவலாளிகள் எல்லாம் கூப்பிட்டு கழித்தினை கொணர்க எம் கழித்தினை என்னோட யானை அந்த யானைய கொணர்க போய் அழிச்சுன்னு வாங்கோ கூட்டின்னு வாங்கோ அப்படின்னு அனுப்பிச்சான். இந்த பாடல சொல்ல தன் பெயரால் தன்னுடைய பெயரால் ஐராவத குளம் அப்படின்னு பண்ணித்து அப்படின்றத இங்க சொல்றார். கடவுளர் பெருமான்னு கடவுளுக்கு சமமானவன், அப்பேற்பட்ட பெருமானான இருக்கக்கூடியவன். ஏன்னா அவன் நிறைய கடவுளுக்கு சமமா நிறைய விஷயங்கள்லாம் மழையெல்லாம் பெய்ய வைக்கிறான், பூலோகத்துக்கு வேண்டிய வசதிகள்லாம் செய்யறான், எல்லாம் பண்றதுனால கடவுளுக்கு சமமா அவனையும் கொண்டாடுறாள் இல்லையோ. அப்படித்தானே வந்து நம்ம பிருந்தாவனத்துல வந்து எல்லாரும் வருஷம் இந்திரனுக்கு பூஜை போட்டா அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. அதை வந்து தடுத்து நிறுத்தி நீங்க வந்து பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய அந்த மலைக்கு நீங்க எல்லாம் பூஜை பண்ணணும்னு கிருஷ்ணர் சொன்னார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்புறம் கோவர்தன மலையை கொடையா படிச்சுன்னு சுண்டி விரல்ல கொடையா படிச்சுன்னு 7 நாள் நின்னார். இந்த நாள் அனுப்பப்பட்ட மழையெல்லாம் தடுத்து நிறுத்தினான்னு பார்த்தோம் இல்லையா. இங்க வந்து இந்திரன் நல்லதையும் பண்ணுவார், கோபம் வந்துடுத்தோன்னா கெட்டதையும் பண்ணுவார் அப்படின்னு நமக்கு தெரியாது. அடுத்தது என்ன சொல்றாருனாக்க இந்த யானையை வந்து அழைச்சின்னு போடணுன்றதுக்காக இந்திரனுடைய ஆட்கள்லாம் இறங்கி வந்து அங்க இங்கெல்லாம் சுத்திட்டு பார்த்தா எங்க இருக்கா இங்க ஒரு இடத்துக்கு காணல. கடைசியில் பார்த்தா கிழக்கு திசைக்கு போனாக்க அந்த கிழக்கு திசையில வந்து இந்த யானை என்ன படுத்துன்னா ஒரு ஊரை தன் பெயரால அமைச்சுதான், ஒரு ஊரையே தன்னோட பெயர்ல அமைச்சு அது வந்து தன்னுடைய தலைவனாகிய இருக்கக்கூடிய அந்த அந்த இந்திரன் இருக்கானே அவனுடைய பெயரையே அந்த ஊருக்கு வச்சுதான். அந்த இந்திரனுடைய பெயரையை வச்சு அந்த ஊர்ல ஒரு சிவலிங்கத்தை ஏற்பாடு பண்ணி அந்த சிவலிங்கத்துக்கும் அந்த இந்திரனுடைய பெயர் வர மாதிரியான ஒரு பேர் இந்திரலிங்கம் அப்படின்ற மாதிரி வச்சு அந்த இறைவனுக்கு ரொம்ப தூய்மையான மலர்களை எல்லாம் எடுத்து
அது அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி இதெல்லாம் பண்ணி இப்ப வந்து அங்கேயே அந்த வெள்ளை யானை இருக்க ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல அந்த கதம்பவனத்துல இருந்து வெளில வந்தது, வந்து பாதி வழி வந்தோடனே அதுக்கு வந்து போறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு அந்த இடத்துல மறுபடியும் ஒரு பூஜை செய்யறதுக்காக ஊரையே அமைச்சு அந்த ஊர்ல வந்து சிவலிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணி அங்க அர்ச்சனை எல்லாம் பண்ணி ரொம்ப அமோகமா இருந்து பூஜை எல்லாம் பண்ணி சந்தோஷமா அந்த யானை இருக்கும்போது அந்த இந்திரன் வந்து இன்னும் யானை வரலையேன்னு நினைச்சான். எப்பேற்பட்ட இந்திரன், மலைகளுடைய சிறகள் எல்லாம் அறுத்த அந்த இந்திரன் இருக்கானே, என்னடா முன்னாடி போய் ஆள்லாம் போய் பார்த்து வந்தா சொல்லிட்டு வந்தா யானை வரேன்னு சொல்லி அனுப்பிச்சது, இன்னும் அந்த ஐராவதம் நம்முடைய யானையானது வரவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், ரொம்ப வருத்தப்பட்டு பார்த்தான். அடுத்து என்ன பண்ணணும்னு யோசனை பண்றான். அது இந்த பாடலை சொல்றார். வல்லை வந்தழைந்தார் தம்மை முன் போக்கி வருவல் என்று எழுந்து கீழ் திசை ஓர் எல்லை வந்து ஓர் ஊர் தன் பெயரார் கண்டு இந்திரேஸ்வரம் என இறைவன் தொல்லை வன் பெயரால் ஒன்று கண்டு அரணை தூய பூஜனை செய்து அங்கு இருப்ப கல்லைவன் சிறகு தடிந்தவன் இன்னும் களிறு வந்திலை என பின்னும். வல்லை என விரைவாக, வல்லை வந்து அழைத்தார் தம்மை முன் போக்கி. இந்த ஆளெல்லாம் வேகமா வந்து அந்த யானையை கண்டு சொல்றான், உன்னை இந்திரனுக்கா உனக்காக காத்துட்டு இருக்கான், உனக்கு கூப்பிடுறான், சீக்கிரம் வா அப்படின்னு சொன்ன உடனே தம்மை முன் போக்கி, நீங்க போங்க நான் வரேன் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு என்ன பண்ணிட்டு அதுக்கப்புறம் வருவல் என்று எழுந்து கீழ் திசை கிழக்கு பக்கத்துக்கு வந்து அந்த எல்லை வந்து அந்த எல்லைக்கு வந்து ஒரு ஊர் தன் பெயரால் கண்டு, அங்க ஒரு ஊர் தன்னோட பெயரால இந்திரேஸ்வரம் அப்படின்ற பெயரால ஐராவதேஸ்வரம் அப்படின்ற ஒரு பெயரால ஒரு ஊரை ஏற்படுத்தி அந்த ஊர்ல இந்திரேஸ்வரன் என இறைவன் இந்திரேஸ்வரன் அங்க வந்து பேர் வச்சது, ஒரு லிங்கத்தை ஏற்பாடு பண்ணி அதுக்கு வந்து இந்திரேஸ்வரன் அப்படின்னு பேர் வச்சது. தொல்லை வன் பெயரால் ஒன்று கண்டு, அப்படி இந்திரேஸ்வரன் ஒரு பேர் பழமையான கோவிலாக இருக்கக்கூடிய அந்த அந்த சிவன் கோவிலை அங்க அது ஏற்பாடு பண்ணி கண்டு அரணை தூய பூஜனை செய்து அந்த பரமேஸ்வரனை உண்மையான தூய்மையான புனிதமான பூஜையை செய்து அங்கே இருப்ப பார்த்தது. அங்கிருந்து போறதுக்கு மனசு வரல, தானே ஏற்படுத்தின ஊரு, தானே ஏற்படுத்தின லிங்கம், அதை விட்டு போறதுக்கு மனசு வரல, அங்கே இருந்துருக்கு. இந்திரனுக்கு சொல்லி அனுப்பிச்ச வார்த்தையே மறந்து போயிடுது. அப்போ இந்திரன் என்ன பண்ணான், கல்லைவன் சிறகு தடிந்த, கல்லைன்னா மலைகளை எல்லாம் கல்லை வன் சிறகு தடிந்தவன், அதனுடைய இறகுகளை எல்லாம் வெட்டிய, அந்த காலத்துல எல்லா இதுவும் மலைகளும் பறக்குமா, இது அங்கங்க போய் அங்கங்க மனுஷா இருக்கிற இடத்துல போய் உட்காந்து சொன்னா அது கீழே இருக்க ஜனங்கள்லாம் வந்து அழிஞ்சு போயிடுவா இல்லையா, அதனால இந்திரன் கோபம் வந்து எல்லா மலையினுடைய சிறகுகளையும் வெட்டி விட்டான் அப்படின்னு புராணம் சொல்றது. அதுல ஒரே ஒரு மலை மாத்திரம் தப்சின் போயிடுது. என்ன மலை இது? இன்னொருத்தர் சொல்லியிருக்கோம், மைனாக மலை. அதுதான் போய் அந்த தென்கோடியில நம்ம பாரத நாட்டு இதுல வங்கக்கடல அது கீழே இருந்தது. அப்போ திடீர்னு ஆஞ்சநேய சுவாமி லங்கைக்கு ராமனுடைய காரியமாக போகும்போது மேல வந்ததுன்னு சொல்லுவா இல்லையா கதை ராமாயணத்துல. அப்படி இங்க வந்து இந்த களிறு ஆனது இது மாதிரி பூஜை பண்ணிட்டு இருந்தது. தான் வந்து இந்திரனுக்கு வரேன்னு சொன்ன வார்த்தை கூட மறந்து அங்க வந்து என்ன பண்றது அப்படி வந்து இந்திரன் என்ன பண்ணு மறுபடியும் இது வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, இந்த யானை வரலையே அப்படின்னு நான் கவலைப்படும் போது மனத்தினும் கடிய தூதரை விடுப்ப வானடைந்து இறைவனை வணங்கி புனத்தினும் கடிய கல்லினும் பன்னாட்புண்கள் நோயுற அருஷாபம் கனத்தினும் கரிய கண்டனை கண்டு களைத்ததும் கிளந்து துதி கயத்தின் இனத்தினும் கைத்த தெய்வத வேழம் இனி வீற்றிருந்ததும் ஆதோ.
இது மனசை விட ரொம்ப வேகமாக செல்லக்கூடிய, அதிவேகம், வாயு வேகம் மனோவேகம் சொல்றாங்க. அது வாயு வேகத்தை விட மனோவேகம் இன்னும் பெருசு அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப வேகமா போயிடும் அப்படின்னு. அப்படிதான் நம்ம ஏதோ ஒண்ணு கேட்டுட்டே இருப்போம், ஒரு லெக்சர் கேட்டுட்டே இருப்போம், திடீர்னு ஏதோ ஒரு கேட்ச் வேர்டு வரும், அதை வச்சு என்னுடைய மனசு என்ன பண்ணோம்னா வெளியில போயிடும். வெளில போயிட்டு இங்க அகில உலகத்தையும் ஒரு சுற்றி சுற்றி, பாஸ்போர்ட் இல்லாத, விசா இல்லாத, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இல்லாத போய் எல்லா ஊருக்கும் போயிட்டு கடைசியில ப்ரோக்ராம் முடிகிற சமயத்துக்கு வந்துட்டு பக்கத்துல இப்ப எங்க இருக்காரு, என்ன சொல்லிட்டு இருக்காரு நம்ம கேட்போம் இல்லையா. அது மாதிரிதான் மனசு அவ்வளவு வேகமா போகும். மனசை விட வேகமா போகக்கூடிய தூதர்களை எல்லாம் இந்திரன் அனுப்பிச்சான். அனுப்பிச்சோடனே அவளெல்லாம் பார்த்து, அந்த வெள்ளை யானை பார்த்தோன்னே இனிமே வேற வழியே கிடையாது. இத்தனை ஆளுகள் அனுப்பிச்சு 2 தடவை சொல்லி அனுப்பிச்சுட்டான். சாபமும் நீங்கி போயிடுது, இனிமேலும் போகலன்னா மரியாதை இல்லை, அவர் வேற யாராவது ஒரு யானையை வச்சுட்டாருன்னு என்ன பண்ணுறது. அதனால உடனே கிளம்பிடுச்சு. அவளோட சேர்ந்து இந்த விண்ணுலகத்துக்கு இந்த யானை போச்சு. போயிட்டு தன்னுடைய தலைவனாகப்படி இந்திரனை வணங்கிட்டு எப்பவுமே ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தர் நம்ம பாக்குறோம், 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கல என்ன சொல்லுவோம், இந்த 10 வருஷத்துல பட்ட கஷ்டங்கள் எல்லாம் கதையா சொல்லுவோம் இல்லையா அவளுக்கு. அது மாதிரி இந்த யானையும் என்ன படித்து காட்டுல எப்படி வலிய இந்த மலைகள்ல அந்த ஒரு அடர்ந்த காடுகள்லாம் எப்படிலாம் இங்க அங்கெல்லாம் ஓடித்து மற்ற யானைகளோட சேர்ந்து சிலதான் யானை கூட்டங்கள் அக்செப்ட் பண்ணிக்கும், சிலது அக்செப்ட் பண்ணிக்காத துரத்தும். இத்தனை கட்டங்களையும் பட்டு நிறைய துன்பங்கள்லாம் பட்டு நோய்வாய்ப்பட்டு இருந்து அந்த சாபத்தினுடைய பலனை எல்லாம் அடைந்து வருந்தி, அதுக்கப்புறம் கருத்த மேகத்தை காட்டிலும் கருப்பாக இருக்கக்கூடிய விடத்தை உண்ட கழுத்தை உடைய அந்த சோமசுந்தர கடவுள் இருக்காரு, அவரை கண்டு வணங்கி சாபம் நீங்கப்பட்டு, அதுக்கப்புறம் அவருக்காக ஒரு லிங்கத்தை எல்லாம் ஏற்படுத்தி பூஜை எல்லாம் பண்ணி, அந்த 8 திசைகளும் இருக்கக்கூடிய யானைகளுக்கு சமமாக தானும் இருக்கணும்னு வேண்ட அவர் இல்லை இல்லை நீ இந்த லோகத்துக்கு போறதுதான் உனக்கு உச்சிதமான காரியம் சொல்ல, நான் இப்ப இங்க வந்துட்டேன் அப்படின்னு இந்த வெள்ளையானதான் விண்ணுலகத்துக்கு சேர்ந்து இந்திரன் கிட்ட தன்னுடைய கதையெல்லாம் சொல்லி அங்கேயே இருந்து சந்தோஷமா இருந்தது என்று இந்த பாடலை சொல்றார். மனத்தினும் கடிய தூதரை விடுப்ப, மனதை விட வேகமாக செல்லக்கூடிய தூதர்களை எல்லாம் அனுப்பி வான் அடைந்து இறைவனை வணங்கி, வான் அடைந்து இந்த வானத்தை அடைந்து விண்ணவர் உலகத்தை அடைந்து இந்த யானையானது அந்த தேவ தூதர்கள் சொன்னதை கேட்டு அவளுக்கு முன்னாடி இது அவெல்லாம் மனதை விட வேகமா தேடினா கண்டுபிடிச்சா எந்த கூப்பிட்டாருன்னா உடனே கிளம்பி போயிட்டு அங்கு இறைவனை வணங்கி தன்னுடைய தலைவனாகி இந்திரனை வணங்கி புனத்தினும் கடிய கல் புனல்ல அங்க காட்டுல அங்க கூடிய மலைகள் எல்லாம் பல நாட்கள் புண்கள் நோய் அரு சாபம் கனத்திலும், அதாவது ரொம்ப கொடிய புண்களாலும் அந்த சாபத்தினுடைய பலனாலும் வியாதிகளாலும் அவஸ்தப்பட்டு கரிய கண்டனை கண்டு அங்க கருத்த கரு நீல கண்டனை தரிசனம் செய்து களைந்ததும் கிளந்து துதி கயத்தின் களைந்ததும் அங்க கூட தன்னுடைய சாபத்தை களைந்ததும் அந்த சாபத்தை போக்கிக் கொண்டதும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுது கயத்தின் இனத்தினும் கழித்த அங்க இருக்கக்கூடிய 8 யானைகள் இருக்கு இல்லையா, அந்த இந்திர விமானத்தை தாங்கக்கூடிய 8 விமானங்கள் இருக்கு இல்லையா, அதை காட்டு தனக்கு அதிக தெய்வத்தன்மை இருப்பதாக அந்த பரமேஸ்வரன் கேட்டு சந்தோஷப்பட்டு இந்த தெய்வத வேழம் இந்த வானுலக யானையானது தெய்வீக தன்மை பொருந்திய யானையானது இனிது வீற்றிருந்தது மாதோ, அது சந்தோஷமாக இங்கிருந்து விண்ணுலகத்தை அடைந்து அந்த வானுலகத்துல சந்தோஷமா இருந்தது. வான் அடைந்து விண்ணுலகத்தை அடைந்து புனத்தினும் அப்படின்னா காட்டு, புனல்னு காடு கடிய கல்லிலும் ரொம்ப ஒரு கடுமையாக இருக்கக்கூடிய காட்டு மலைகள் எல்லாம் நோய் வருத்தும்படியாக கனத்தினும் கனத்த மேகம் சொல்றோம் இல்லையா, கனம் அப்படின்னா ரொம்ப மிகுந்த கருமையான ஒரு டீப்பா இருக்கக்கூடிய ஒரு கருப்பு நிறம் கருமேகம்னா அதுலதான் நீர் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. வெள்ளை மேகத்துல நீர் இருக்காது, கருத்த மேகத்துல தான் நீர் இருக்கும். அப்பேற்பட்ட மேகத்தை போல் கருத்த அந்த நீலகண்டன் அவனுடைய கயம்னா யானை, வேழம்னாலும் யானை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்.
அதுக்கப்புறம் இந்த யானை என்ன பண்ணிட்டு மேற்கு திசையில இருக்கக்கூடிய ஐராவத பெருந்தீர்த்தத்துல நீராடி அது போயிடுது. அங்கிருந்து ஊருக்கு போயாச்சு. இப்ப என்ன பண்ணான்னா இவர் இந்த பலஸ்ருதி சொல்றார், இந்த கதையை கேட்கிறவாளுக்கு இதுல இருக்கிறபடி செய்யறவாளுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்றத பலஸ்ருதி சொல்றார். இந்த மேற்கு திசையில இருக்கக்கூடிய, அதாவது புதுசாக செய்யப்பட்ட ஊர் இருக்கே, அந்த ஊர்ல மேற்கு திசையில இருக்கக்கூடிய ஐராவத பெருந்தீர்த்தத்தில் நீராடி, ஐராவதம் அதனால் ஏற்படுத்தப்பட்ட, அந்த யானையினால ஏற்படுத்தப்பட்ட அந்த குளத்திலே நீராடி அங்க இருக்கக்கூடிய ஐராவத விநாயகரை வணங்கி, ஐராவதத்தினால் ஏற்படுத்தப்பட்ட கணேச பெருமானை வணங்கி, ஐராவதேஸ்வர பெருமானையும் வணங்கி, ஐராவதேஸ்வர லிங்கத்தையும் வணங்கி, சாபத்தின் தொடர்ச்சியிலும் தீவினை தொடர்ச்சியிலும் இருந்து நீங்குவர். அவளுக்கு ஏதாவது சாபங்கள் யாராவது இட்டு இருந்தாலும் அந்த சாபத்தினுடைய பலனாலும் இல்ல முற்பிறவியிலோ இந்த பிரிவின் ஆரம்பத்திலோ செய்த தீவினைகளால் ஏற்பட்ட பலன்களிலிருந்தும் விடுபடுவார்கள். எப்படி அந்த வெள்ளை யானை சென்றதோ, அந்த வெள்ளை யானை நமக்கு வகுத்து கொடுத்த வழியாகவே நம்முடைய துன்பங்கள்லாம் ஒழிவதற்காக நாம்களும் மதுரை என்பதற்கு சென்று வைகை ஆற்றிலே நீராடி அதனுடைய தென்கரையில் உள்ள இந்திரேஸ்வருடைய திருவடியை வணங்கி இந்த சோமசுந்தர பெருமானையும் வணங்கினால் என்ன நடக்கும்? அடுத்தது சொல்லப்படுற இந்த பிறவியில நமக்கு அறம் பொருள் இன்பம் இந்த மூன்றாலும் வரக்கூடிய பயனை எல்லாம் நாம அனுபவிப்போம். அது மாத்திரம் இல்லாது இந்த பிறவிக்கு அப்புறம் மறுபிறவியில மறுமையிலும் 14 இந்திரர்கள் காலம் வரை, ஒரு இந்திரனுக்கு எவ்வளவு காலம் அப்படின்னு இத்தனை வருஷம் இருப்பான். அது மாதிரி 14 இந்திரர்கள் எத்தனை காலம் இருப்பாளோ அத்தனை காலமும் வெப்பமே இல்லாத அந்த குளிர்ந்த போகத்துல, எப்போ ஏசி மாதிரி, சில ஊரெல்லாம் ஏசி மாதிரின்னு சொல்லுவான். அந்த கோயம்புத்தூர் பக்கத்துல சில ஊர்லாம் வந்து எப்பவுமே குழு குழு குழுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. வெயில் காலத்துல கூட 20-25 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும் அப்படின்பா. அது மாதிரி வெப்பமே இல்லாத குளிர்ந்த போகத்துல தெளிச்சு அப்புறம் அங்க இது போரும்னு தனக்கு தோன்றின உடனே, மனசு தூய்மை பெற்ற உடனே இந்த பேரின்பத்தை அளிக்கக்கூடிய பரம முக்தி என்று சொல்லக்கூடிய சிவனுடைய கதியை அடைவார்கள், சிவனுடைய பதத்தை அடைவார்கள் அப்படின்னு இந்த 2 பாடல்ல சொல்ற பாடல். குடவைனர் ஐராவத பெரும் தீர்த்தம் குடைந்து ஐராவத கணேச கடவுளை தொழுது ஐராவதேஸ்வரத்து கடவுளை படிந்தவர் சாபம் தொடர்பினும் பாபத் தொடர்பினும் கழிவர் சுராதிபன் களிறு செந்நெறி போய் இடர்கெட வைகை படிந்து தென்கரையில் இந்திரேஸ்வரனை பணிவோர். இம்மையில் அறம் மூன்றால் எய்திய பயனை எய்தி அம்மையின் மகவான் ஈரேழரும் பதம் அளவும் வானில் வெம்மையில் போக மூழ்கி வெறுப்பு வந்தடைய உள்ள செம்மையில் விளை பேரின்ப சிவகதி செல்வர் ஆவர் அப்படின்னு இந்த கடைசி 2 பாடல். இந்த கடைசி 2 பாடலுக்கு நம்ம பதம் பதமாக இப்போ மாற்றத்தை பார்க்க போறோம். பாடல் 469. குடவையன் ஐராவத பெருந்தீர்த்தம் குடைந்து ஐராவத கணேச கடவுளை தொழுது ஐராவதேஸ்வரத்து கடவுளை வழிந்தவர் சாபத் தொடர்பெனும் பாபத் தொடர்பெனும் கழிவர் சுராதிபன் களிறு செல் நெறி போய் இடர்கெட வையை படிந்து தென்கரையில் இந்திரேஸ்வரன் அடிபணிவார். குடவையின் மேற்கு திசையில் உள்ள குடதிசை அப்படின்னு வரும். குடதிசை குணதிசை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவார். குணதிசைன்னா கிழக்கு, குடதிசை அப்படின்னு சொன்னா மேற்கு. அதுதான் குடகு மலை அப்படின்னு சொல்லுவார். மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வெஸ்டர்ன் காட்ஸ்க்கு குடகு மலைன்னு சொல்லுவார். அந்த குடகு மலையில தான் அகஸ்தியர் தபஸ் பண்றதா சொல்லுவார். அந்த மேற்கு திசையில் உள்ள ஐராவத பெருந்தீர்த்தம் குடைந்து, இந்த ஐராவதம் என்று சொல்லக்கூடிய பெருமையோடு கூடிய அந்த தீர்த்தத்துல குடைந்து நீராடி ஐராவத கணேச கடவுளை தொழுது, இந்த ஐராவத யானையால்
பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஐராவத விநாயக கடவுளை வணங்கி ஐராவதேஸ்வரத்து கடவுளை பணிந்தவர். அந்த ஐராவதேஸ்வரம் ஊர்ல இருக்கக்கூடிய பெருமானை, சிவபெருமானை பணிந்தவர்கள், தொழுதவர்கள்லாம் சாபத்தொடர்பிலும், சாபத்தினுடைய தொடர்ச்சியிலும், பாபத்தொடர்பிலும், பாப தீவினைகளால் ஏற்படக்கூடிய, அது தொடர்ந்து வரக்கூடியதுனால ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்களிலிருந்தும் கழிவர், நீங்குவர், அதை விடுபடுவார்கள். சுராதிபன் களிறு, தேவேந்தருடைய வெள்ளை யானையானது செல் நெறி போய், அது எப்படி போய் எந்த வழியில போச்சு, அதே வழியில நாமும் போய் அந்த குளத்துல நீராடி அந்த பரமனை வழிபட்டு அவருக்கு அர்ச்சனை செய்து வணங்கி வந்தோமானால், அந்த யானை சென்ற வழியிலே நாம சென்றோமானால், அப்படி சென்று இடர்கட வையை படிந்து நம்முடைய துன்பங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என்பதற்காக, இடர் கெட, இடர்னு துன்பம், கெடன்னு அழிந்து போக, வையை படிந்து அந்த வைகை நதியிலே நீராடி தென்கரையில், தெற்கு கரையில் இருக்கக்கூடிய இந்திரேஸ்வரன் அடிபணிவார். இந்திரேஸ்வரன் என்று பெயர் பெற்ற அந்த பெருமானுடைய, சிவபெருமானுடைய திருவடிகள் எல்லாம் யார் பணிகிறார்களோ அவர்களுக்கு இம்மையில் அறமும் முன் மூன்றால் எய்திய பயனை எய்தி அம்மையின் மகவான் ஈரேழ் அரும் பதம் அளவும் வானில் வெம்மையில் போகமூழி வெறுப்பு வந்து அடைய உள்ள செம்மையில் விளை பேரின்ப சிவகதி செல்வராவர். இம்மையில் இந்த பிறவில அறம் முன் மூன்றால் எய்திய பயனை எய்தி, அறம் முதலான அறம் பொருள் இன்பம் என்று மூன்றாலும் வரக்கூடிய பயனை எய்தி அடைந்து அதை நுகர்ந்து அனுபவித்து அம்மையில், இம்மை மறுமை, அது இம்மையில், அம்மையில்னா அது அம்மையில்னா இந்த இடத்துல மறுமையில் அர்த்தம். இகலோகத்திலும் பரலோகத்திலும் ஈரேழ் மகவான் அரும் பதம் அளவும், ஈரேழ் 2 அந்த 14 அரும் பதம் அளவும் 14 இந்திரர்கள் இருக்கும் வரை, அவர் 16 இந்திரர்களுடைய காலம் முடியும் வரையில், அந்த அரிய காலம் முடியும் வரையிலே வெம்மையில் போக மொழி, வெப்பமே இல்லாத, வெம்மையில் வெப்பமே இல்லாத போகம் மூழ்கி சந்தோஷமான போகமான வாழ்க்கையில் வாழ்ந்து அதிலே திளைத்து வெறுப்பு வந்து அடைய, நமக்கு போறோம் அப்படின்ற எண்ணம் வந்துடுது, அதுல இனிமே வேண்டாம், இதுல இனிமே ஒண்ணும் இல்லை, அனுபவிச்சு ஆண்டு அனுபவிச்சாச்சு போதும் அப்படின்ற எண்ணம் வந்து வெறுப்பு வந்து உள்ள செம்மையில் விளை, அந்த மனதுக்குள்ள தூய்மையாக எழக்கூடிய விளைகின்ற அந்த எண்ணங்கள் இருக்கு, அது எண்ணம் அப்படி தோன்ற உள்ள செம்மையில் இந்த உள்ளம் என்கக்கூடிய இந்த மனதுக்குள்ளே தூய்மையாக வழங்கக்கூடிய அந்த அதிலே விளைகின்ற பேரின்ப சிவகதி செல்வராவர். பெரிய இன்பம், இணையில்லாத இன்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்தி என்னக்கூடிய செல்வத்தை அடைபவர்களாக ஆவார்கள். இப்ப இந்த பரமேஸ்வரனைய அன்புக்கும் அருளுக்கும் பாத்திரமாவார்கள், அப்படி பக்தி செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு இந்த ஒரு கண்டம் 2வது தலைவடையாடல் இது முடிவு பெறுறது. அதுக்கு 3வது இதுக்கு போக போறார்கள். அது வந்து ஒரு சித்தர் படலம் அப்படின்னு, எல்லாம் வல்ல ஒரு சித்தருடைய படலம் அப்படின்னு இத சொல்றார். இந்த படலத்துல என்ன வரப்போறது அப்படிங்கிறத சும்மா ஒரு லேசா அப்படி பார்த்துட்டு நம்ம வந்து அதனுடைய விளக்கத்தை வந்து அடுத்த செஷன்ல நம்ம பார்க்கலாம். அந்த இந்திர விமானத்தை இந்த கோயில நிறுவின அப்புறம் அங்க வந்து எல்லாரும் வந்து அந்த அரசன்ல இருந்து எல்லாருமே வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. ஊரு ஜேன்னு ஆயிடுச்சு. ஆனா ஜேன்னு ஆகிறதுக்கு முன்னாடி இது கதம்ப வனமா தான் இருந்தது. அந்த கதம்ப வனமா இருந்தது எப்படி மதுரையம் பதியாக மாறித்து, கூடல்மா நகரமாக மாறித்து அப்படிங்கறத இந்த படத்தை நம்ம பார்க்க போறோம். அந்த மதுரை வந்து அப்படிலாம் இப்ப இருக்கிற மாதிரி ஜேன்னு இல்ல, ஒரு அடி கூட கால் எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு இல்லையா, அப்படி இல்லை. அப்போ வந்து கதம்ப வனம் மொத்தம்தான் போர். அப்போ அந்த காலத்துல பக்கத்துல ஏதோ ஒரு ஊர்ல மணவூர் அப்படிங்கிற ஊர்ல இருந்து ஒரு வியாபாரி, அவன் பேர் தனஞ்சயன் பேரு. அவன் பெரிய பணக்காரன், அதோட சிவபக்தன். அந்த காலத்துல எல்லாருமே நாத்திகவாதம் ஜாஸ்தி கிடையாது. அது எங்கேயோ ஒரு லட்சத்துல ஒருத்தவனா நாத்திகவாதம் பேசிட்டு பழக்கம். அவளுக்கு ஏதோ வாழ்க்கையில பெரிய கட்டம் வந்து தீராத இருந்திருக்கும் முன்னிலை பயனால, அதனால அவன் அப்படி பேசிட்டு இருந்திருப்பான். பெரிய சிவபக்தியோடவன். அவன் வந்து திங்கட்கிழமை தோறும் சோமவாரத்துல விரதம்லாம் இருப்பான். 4 காலமும் சிவ பூஜை பண்ணுவான்.
சிவனடியாருக்குள்ள சாப்பாடு, அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வாங்கி கொடுப்பான். ஒரு சமயம் என்ன பண்ணான்னா வியாபாரத்துக்காக வெளியூருக்கு போனான். போயிட்டு திரும்பி வரும்போது அந்த கதம்பவனத்து வழியா வந்தான். இந்த கதம்பவனத்துக்கிட்ட வரும்போது அந்த லிங்கத்துக்கிட்ட வரைச்ச அந்த சோமசுந்தர கடவுள் இருக்கக்கூடிய அந்த லிங்கம் பொற்றாமரை குளத்துக்கிட்ட வரும்போது ரொம்ப இருட்டி போயிடுது. ரொம்ப இருட்டி போட்டோன்னா அவனுக்கு என்ன தோணுது, ஐயோ இங்க ராத்திரி இருட்டுல இந்த பக்கம் போனா காட்டு வழியா போச்சு, சிங்கம் புலி கரடி எல்லாம் வருவேன். சரி ராத்திரி வரைக்கும் இங்கேயே சோமவாரம் வேற, சோமவார விரதத்துக்கு ஒரு முடிவாக இங்கேயே இருந்து பரமேஸ்வரனை மனதார நினைத்து அந்த பட்னி கடந்து அந்த சிவநாமத்தை சொல்லி நமசிவாய மந்திரத்தை சொல்லி அப்படியே அங்கேயே இருக்கலாம்னு சொல்லி அமர்ந்து அப்படியே இருந்தான். அந்த சமயத்துல அவன் பார்த்தான், அந்த குளத்துக்கு திடீர்னு இந்திராதி தேவர்கள்லாம் வந்தா. இந்திரன் வந்து அவருடைய புடைசூழ அடியார்கள் புடைசூழ அவனுடைய தேவேந்திரனுடைய படை மக்கள் அவளுடைய தேவர்கள் அவெல்லாம் சேர்ந்து அவன் வந்தான். அவன் வந்தா இவன் பெரிய சிவபக்தனால அவ வருது போறதுல எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சது. இதை கண்டு ரொம்ப சந்தோஷமா ஆச்சு. அவன் என்ன பண்றான்னு பார்த்தா அவள்லாம் அந்த குளத்துல நீராடி அந்த சிவனுக்கு பூஜை பண்ணிட்டு போறத பார்த்தான். இவனு என்ன பண்ணா உடனே கொண்டு வந்து இந்த கையில மூட்டையில வச்சிருந்த சிவ பூஜைக்கு உண்டான பொருள் எல்லாம் வச்சு அந்த லிங்கத்துக்கு பூஜை பண்ணி எல்லாம் பண்ணி அப்படியே ரொம்ப இருட்டு ராத்திரி ரொம்ப லேட் ஆச்சு. அப்படியே கொஞ்ச நாள் கண்ணு அசந்துட்டான். கண்ணு அசந்தும் போது அவனுக்கு என்ன தோணித்து, இந்த ஊரை வந்து எப்படி நல்லபடியா ஆக்குறது அப்படின்னு சொல்லி இருக்கும் போது அப்படி கண்ணு அசர்றா. திடீர்னு சிவபெருமானே கனவுல வரார். என்னவா வர்றாருன்னா ஒரு சித்த புருஷர் மாதிரி வரார். வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, நீ போய் இந்த ஊர் ராஜா கிட்ட சொல்லி இந்த வனத்தை மாத்தி இதை வந்து ஒரு ஊரா மதுரையம்பதியாக மாற்ற சொல்லி நீ சொல்லு, நான் வந்து சொன்னேன்னு சொல்லு. அந்த ராஜாவுக்கு பேர் குலசேகர பாண்டியன்னு பேரு. அவன்கிட்ட போய் சொல்லுன்னு சொன்னோன்னே இவன் முழிச்சுக்கிறான். முழிச்சுட்டோன்னு ஒரு சித்தர் வடிவுல வந்து சிவபெருமானே வந்து நம்ம கிட்ட சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சு போயிட்டார். கனவு கலைஞ்சது. இவன் வந்து நேரம் மன்னர்கிட்ட போனான். அங்க போனா மன்னர் கனவுலையும் வந்து சிவபெருமான் சித்தராக வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒருத்தன் வந்து உங்ககிட்ட சொல்லுவான், நீ என்ன பண்ற அவன் சொல்றதை கேட்டு அது எந்த இடம்னு கண்டுபிடிச்சு நீ போய் அங்க நடுவுல எனக்கு ஒரு ஆலயத்தை அமைத்து சுத்தி வர நீ வந்து அழகான வீதிகளோட கூடிய ஆடி வீதி, ஆணி வீதி, ஆவணி வீதி, அப்புறம் வெளி வீதி அப்படின்லாம் வர மாதிரி எல்லாம் பண்ணி அங்க நீ வந்து பெரிய கேத்திரமாக அதை நீ ஆக்க வேண்டும். அதை வந்து எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்த மதுரம்பதியை நீ மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னான். சொன்ன உடனே இதுக்கு மேல இப்படி இது என்ன இவர் சொன்னதை எப்படி செய்யணும் அப்படின்றத அவன் பாக்குறான். என்ன பண்றது, கடவுளே வந்து சொல்லியிருக்கார் அப்படின்னு. அதே சமயத்துல இந்த இவனும் வந்து சொல்றான், இந்த தனிகனும் வந்து அவர்கிட்ட இந்த மாதிரி எனக்கு ராத்திரி ஒரு கனவு வந்தது, இந்த கனவுல இப்படி வந்தது, இந்த மாதிரி இருந்தார் அப்படின்னார். அதே சமயத்துல பகவான் வந்து சித்தர் வடிவத்தையும் அங்க 2 பேர் முன்னாடியும் தோன்றி அந்த மன்னன் தனஞ்சயன் கிட்டையும் உங்க கனவுல நான் தான் வந்து சொன்னேன்ப்பா, நீங்க இந்த ஊரை வந்து ஒரு நல்ல சிவபுரமாக மாற்றணும் அப்படின்னு கேட்ட உடனே ராஜா அது ஒத்துன்னு என்ன பண்றான், அந்த காடுகள் எல்லாம் சீர்திருத்தி அந்த இடத்துல ஒரு அழகான ஊரை வந்து அமைக்கிறான். அந்த ஊரை அமைச்சு அது ஒரு வீதிகளுக்கும் தனியா பேர் வச்சு அந்தந்த மாற்றத்தினுடைய பேர்ல அந்த ஊரை அந்த தெருவெல்லாம் 4 பக்கமும் சூழ்ந்திருக்கூடிய 4 பக்கமும் மாடங்கள்லாம் அமைச்சு கூட கோபுரங்கள்லாம் அமைச்சு அதுக்கு 4 மாட கூடல் அப்படின்னு ஒரு பேரை வச்சு ஒரு சுற்று வீதியிலையும் வந்து அந்தந்த மாசத்துக்குள்ள பேருக்கு ஏற்ற மாதிரியான பூஜைகள் அம்பாளுக்கும் சரி ஈஸ்வரனுக்கும் சரி எப்பேற்பட்ட விழாக்கள் வைபவங்கள்லாம் நடத்த வேணுமோ அதையெல்லாம் நடத்தி ரொம்ப பெரிய சீரும் சிறப்புமாக இது மாதிரி தேவலோகத்துல கூட நடக்காது அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த மதுரையம்பதியை இவன் வந்து பண்ணினான். அது மேடு பள்ளங்கள்லாம் சீர்திருத்தப்பட்டது, குளங்கள்லாம் கட்டப்பட்டது, பூச்செடிகள்லாம் வச்சு சோலைகள்லாம் அமைக்கப்பட்டன, பழ மரங்கள்லாம் அங்க நட்டு எல்லாம் பண்ணா, கோவிலுக்கு பூஜைக்கு வேண்டிய அந்தணர்கள்லாம் வேதியர்கள் எல்லாம் அப்புறம் வந்து வேதம் படிச்சவாள்லாம் அங்க ஏற்பாடு பண்ணா, குழந்தைகளுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு வசதி எல்லாம் பண்ணி கொடுத்தான், அப்புறம் வேலை செய்வாருக்கெல்லாம் இடங்கள்லாம் பண்ணி கொடுத்தான், அவளுக்கு தேவையான கடைகள் துணி கடைகள் அப்புறம் என்னென்ன கடைகள்லாம் வேணுமோ அவளுக்கு பொன் நகைகள் பண்ணக்கூடிய கடைகள், இரும்பு சாமான்கள் செய்யக்கூடிய அலுமினிய சாமான்கள் செய்யக்கூடிய கடைகள், இதெல்லாம் இந்த மாதிரி கடைகள்லாம் பண்ணி நிறைய வசதிகள்லாம் பண்ணி
கூடவே இந்த சிற்பிகள்லாம் தங்கறதுக்கான இடங்கள்லாம் பண்ணி சிற்ப வேலைகள்லாம் செஞ்சு இன்னைக்கு வந்து ரொம்ப பழமையான எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்க செய்யப்பட்ட சிற்பங்கள்லாம் மதுரை கோவில் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் பண்ணி அது மாத்திரம் இல்லாத எல்லா வர்ணத்தவர்களுக்கும் வசதிகளை செய்து கொண்டு வழி வழியாக அவர்களுடைய குடும்பமானது தொடர்ந்து வளர அதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் இறைவனுடைய ஆணைப்படியாக அது என்ன ஊர்காவல் அது என்ன பண்ணோம் அங்க எப்போ அந்த கிராம தேவதைகள்னு சொல்லுவா, சாத்தா அப்படின்னு சொல்லுவா, மாடன் சாத்தா அப்படின்லாம் சொல்லுவா. அது மாதிரி இவன் அந்த ஊர் காவலுக்காக ஐயனார் கோவிலை ஏற்பாடு பண்ணா. அதுக்கப்புறம் தெற்க வந்து சப்த கன்னிகைகள் சப்த மாதாக்கள் சொல்ல அவள் கோவிலை கட்டினான். அப்புறம் மேற்கு பக்கத்துல வந்து கூடல் அழகர்னு அவருக்கு பெருமானுக்கு ஒரு கோவில் கட்டினான். அழகருக்கு பெருமாளுக்கு ஒரு கோவிலை கட்டி அங்க அவரை பிரதிஷ்டை பண்ணான். அப்புறம் 4 வீதிகளாக அமைச்சான். அதுக்கு வந்து நான்மாட கூடல் பேர் வச்சான். இதுல வந்து இதுக்கு என்ன பேர் வைப்பான எல்லா தெருக்களும் வீதிகளும் கூடி வர்றதுனால கூடல் 4 மாட வீதிகள் இருக்கிறதுனால நான்மாட கூடல் அப்படின்னு பேரு. அந்த பாண்டிய மன்னன் தினம் 3 வேளையும் வந்து இந்த திரு ஆலவாய் பெருமானை ஆளாகல ஈஸ்வரரை வந்து தினம் வணங்கி அந்த இறைவன் பெயரால அவன் எங்க போய் போருக்கு சண்டை போனாலும் அவனுக்கு ஈஸியான வெற்றி அவனுக்கு கிடைத்தது. எல்லா மன்னர்களையும் வென்று அக்கம் பக்கத்தில் ராஜ்யங்களை எல்லாம் வென்று தன்னுடன் சேர்த்து கொண்டு ஒரு பாண்டிய நாட்டை பெரிய அளவுல ஏற்படுத்தி அதை ஆண்டு கொண்டு வந்தான். அவனுக்கு ரொம்ப அழகாலும் ஆற்றலையும் அறிவிலையும் சிறந்த ஒப்பற்ற ஒரு மகன் ஈஸ்வரனுடைய அருளால பிறந்தான். அவனுக்கு மலையத்வஜன்னு பேரு. அந்த மலையத்வஜனுக்கு தான் பிற்காலத்துல மலையத்வஜ பாண்டியன் அப்படின்னு சொல்ற அவனுக்கு மீனாட்சி அம்மை மகளாக தோன்றினாள்ங்கிறத நம்ம பார்க்க போறோம் பின்னாடி. அப்படி ரொம்ப காலம் அரசாண்டத்துக்கு அப்புறம் அந்த ராஜா என்ன பண்ணா, குலசேகர பாண்டியன் தன்னுடைய மகனான மலையத்வஜ பாண்டியன் கிட்ட ராஜ்யத்தை கொடுத்துட்டு இவன் வந்து அப்படி சுந்தரலிங்கம் சோமசுந்தரேஸ்வரர் பார்க்கறதுல கோவிலுக்குள்ள போய் அவரோட ஐக்கியம் ஆயிட்டான்னு அந்த மாதிரி இந்த கதை முடிகிறது. அங்க வந்து லிங்கத்தை பணிந்து வலம் வந்து லிங்கத்தோட கலந்துட்டான் அப்படின்னு. இப்ப சிவபெருமானே ஒரு சித்தராக வந்து இந்த தனவான் தனிகன் அந்த பணக்கார வியாபாரியுடைய கனவுலையும் வந்து சொல்லி அந்த மன்னனான குலசேகர பாண்டியன் கனவுலையும் வந்து சொல்லி 2 பேருக்கு முன்னாடி ஒரு சித்த புருஷராக வந்து எதிர்க்க காட்சியும் கொடுத்து என்ன பண்ணும், எப்படி பண்ணும், எங்க பண்ணும், ஏது எல்லாத்தையும் விவரமாக சொல்லி கைட் பண்ணி ஒரு திருவிளையாடலையே புரிந்து அந்த இடத்துல 3வது திருவிளையாடலாக இந்த மதுரையம்பதியை வந்து ஏற்பாடு பண்றதுக்கு உருவாக்குறதுக்கு உண்டான வழிமுறை நெறிமுறைகள் எல்லாம் எடுத்து உரைத்து அவரே ஒரு கைடு மாதிரி இருந்து இதை பண்ணி அவருடைய ஒரு அருளாலே ஏற்படுத்தப்பட்ட இந்த சோமசுந்தர கடவுள் வீட்டிற்கக்கூடிய அந்த மதுரையம்பதி, இந்த மதுரையம்பதி உருவான அந்த கதையைத்தான் வந்து இதுல வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை பார்க்க போறோம். இதுல விரிவாக கிட்டத்தட்ட 47 பாடல்களும் இருக்குன்னு நினைக்கிறேன். 47 50 பாடல்களும் இருக்கு இதுல. இந்த பாடல்களை வந்து நம்ம வந்து விரிவாக பதமாவும் பார்க்க போறோம். இந்த பாடலை ரசிக்க போறோம் நம்ம. அப்படிப்பட்ட ஒரு அருமையான வந்து ஒரு 3வது திருவிளையாடலை ரொம்ப அழகாக ஆலாசிய புராணத்தை தழுவி பரஞ்சோதி முனிவர் அவர்கள் வந்து நமக்காக ரொம்ப எளிய முறையில, அதாவது அந்த வடமொழி தெரியாதவாளுக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எளிய முறையில இதை வந்து நமக்கு அவங்க கொடுத்திருக்கார். அப்பேற்பட்ட இந்த ஒரு இதை நம்ம வந்து அடுத்த செஷன்ல தொடக்க இருக்கோம். அந்த 47 பாடல்கள்ல எப்படி இந்த 3வது திருவிளையாடலானது விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறதுன்றத நாமளும் படித்து கலந்து அதை ஆய்ந்து அதனால் ஏற்படக்கூடிய நற்பயனை அடைவோம் அப்படின்னு சொல்லி ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நமஹ. ராம் ராம்.